கல்யாணம் அப்படின்றது வந்து உங்களுக்குலாம் பகல் கனவாவே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் இப்பவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து கனவு கல்யாணத்துக்காக எதிர்நோக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? இப்போ வர வர கல்யாணமே கனவாகி போயிடுச்சு கனவாயிடுச்சு. ரொம்ப பேருக்கு. காரணம் என்னென்னா நிறைய தேவைகள் அதிகமாக, எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு. அதனால் ஆப்ஷன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. சரி, இது வந்து காலத்தோட மாற்றம். இது யாரும் போய் எதையும் போய் தடுக்கலாம் முடியாது. இந்த வருஷம் என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா, நிறைய பேருக்கு கல்யாணம் வந்து கொஞ்சம் தள்ளுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தள்ளுறதுன்னா கொஞ்சம் எதிர்பார்த்த டயத்தை விட கொஞ்சம் தள்ளி நடக்கும். ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் குயிக்காக நடந்துடும். இல்லை இந்த வருஷம் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் தள்ளி தான் கல்யாணம் நடக்க போகுது. பொதுவாகவே இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் குறிப்பிட்ட தேதி இல்லை குறிப்பிட்ட டேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, மேரேஜுக்கோ இல்லை இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கூடுமான வரைக்கும் அதில் வந்து எதுவும் ஜீரோ இல்லாமல் பார்த்துக்குங்க. 10ஆம் தேதி 20ஆம் தேதி அந்த மாதிரி எதுவும் வராத அளவுக்கு இந்த முறை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது.